ஹாய், வணக்கம். தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர்கள் தமிழ் பேசக்கூடாது என்று சொல்லி கடந்த பதிவிலே மணிகண்டன் அவர்கள் சொன்ன கருத்தை குறித்து பேசினான். இந்த நாளிலே நாம் இன்னும் சில விஷயங்களை விவாதிக்கலாம். யார் கர்த்தர் என்று சொல்லி நாம் அநேக நேரங்களில் பேசியிருக்கிறோம். கருத்தா என்ற வார்த்தையிலிருந்து கர்த்தா என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அதுதான் சமஸ்கிருதத்தில் கர்த்தா என்று பயன்படுத்துகிறார்கள். அதனுடைய தமிழ் சொல் கர்த்தா என்பதற்குரிய தமிழ் சொல் என்னன்னா கருத்தா. சரிங்களா? கர்த்தாலேருந்து கருத்தா வரல, எதிலிருந்து எது வந்திருக்கிறது என்று சொல்லி நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் சொல்லிலிருந்து தான் சமஸ்கிருத சொல் வந்திருக்கிறது. சமஸ்கிருதம் என்றால் என்ன? இதனாலும் கூட சமஸ்கிருதம் என்றால் என்ன நாம் பார்க்கலாம். சமை என்றால் என்ன அர்த்தம்? சமைத்தல், அதாவது இன்னும் உங்களுக்கு புரிய வேண்டும்படி சொல்ல வேண்டுமானால் சாப்பிடுவதற்கு ஏற்றபடி பக்குவப்படுத்துதல் என்று பொருள். சமை என்றால் அது ஒரு வினைச்சொல், ஒரு ஏவக்கூடிய சொல்லா இருக்கிறது. அதை சமைத்து வை, இதை சமைத்து வை என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? சமை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், இதை சாப்பிடும் அளவுக்கு பக்குவப்படுத்தி வை. ஒரு அரிசியை அரிசியாக அப்படியே உண்டு விட முடியாது. அதை என்ன செய்ய வேண்டும்? சாப்பிடும் அளவுக்கு அதை பக்குவப்படுத்த வேண்டும், அதை சோறாக்க வேண்டும். இதைத்தான் சமை என்னும் சொல் சொல்லுகிறது. இன்னொரு சில பதங்கள் என்ன சொல்லுகிறது? என் தங்கை சமைந்து விட்டாள் அப்படின்னு என்ன அர்த்தம்? சமைந்து விட்டாள் என்றால் அவள் திருமணத்துக்கு பக்குவமாகி விட்டாள். ஒரு குழந்தையை பெறுவதற்கு அவள் பக்குவமாகி விட்டாள். அவள் பெண் என்ற தகுதிக்கு பக்குவப்பட்டு விட்டாள் என்று அர்த்தம். சமைந்து விட்டாள் என்று அர்த்தம். நம் அநேக வார்த்தைகளை நாம் பேசுகிறோம், அதனுடைய அர்த்தங்களை நமக்கு புரிவதில்லை. சமயம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. சமயம், இது என்ன அர்த்தம்? சமயம்ங்கிற வார்த்தையை எப்படி தமிழர்கள் உருவாக்கினார்கள்? சமை என்ற வேர் சொல்லிலிருந்தே சமயம் என்ற ஒரு சொல்லை உருவாக்கினார்கள். அதாவது ஒரு சமைத்தல் என்றால் பக்குவப்படுத்தல் சொன்னோம் இல்லையா? அதுபோல சமயம் என்ற சொல் மனிதர்களை பக்குவப்படுத்தக்கூடிய விஷயத்தை குறிப்பதாக அமைகிறது. சமயம் என்றால் மனிதனை பக்குவப்படுத்துதல், அதாவது கடவுளை அடைவதற்கு பக்குவப்படுத்துதல், அல்லது கடவுளை அடைந்தவன் பக்குவப்பட்ட நிலையை குறிக்கிறது. இதுதான் சமயம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமயம், சமைந்து விட்டால், இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்வது பக்குவம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறது, அல்லது தயார்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லுகிறது, நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. இதுதான் சமஸ்கிருதம் என்ற அந்த வார்த்தையிலே ஒளிந்திருக்கக்கூடிய தமிழ் சொல்லை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். சமை என்ற வார்த்தை தான் தமிழில் இருக்கக்கூடிய சமஸ்கிருதம் என்ற வார்த்தையினுடைய வேர் சொல், அடிச்சொல். சமைஸ்கிருதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சமைஸ்கிருதம், கிருத்தம் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பாலி மொழி, பிராகிருதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிராகிருதம், கிருத்தம், அந்த பழைய காலத்தில் அப்ப இருந்த மொழிகள் எல்லாம் ஒன்று சேர்த்து உருவாக்கப்பட்ட மொழிதான் சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் பிராகிருதத்துக்கு முன்பாக இருந்த மொழி அல்ல. பிராகிருதம் அழிந்துதான் சமஸ்கிருதமாக உருவாகி இருக்கிறது. நாம் இது நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அநேக கல்வெட்டுக்கள் இதை தெளிவாக விளக்குகிறது. அசோகரின் காலத்தில் பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் இருக்கிறது. ஆனால் ஒரு கல்வெட்டு கூட சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட இது இல்லை. சமஸ்கிருத மொழிக்கு அப்பொழுது எழுத்தே இல்லை. சமஸ்கிருதம் என்ற ஒரு மொழியே அப்பொழுது இல்லை. இருந்திருந்தால் அதை ஏதாவது ஒரு எழுத்திலாவது எழுதியிருப்பார். அப்பொழுது அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மொழியாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது ஒரு பேச்சு மொழி அல்ல. அசோகரின் காலத்தில் அப்படி ஒரு மொழியே உருவாகவில்லை.
என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். சமஸ்கிருதம் அசோகரின் காலத்தில் அது இல்லாமல் இருந்த ஒரு மொழி. அது அப்பொழுதுதான் உருவாக தொடங்கியிருந்த மொழி. எப்படி உருவானது, யார் உருவாக்கினார்கள், இதுதான் நம்ம இன்னும் நல்லா டீப்பாக சிந்திக்க வேண்டியது. சமஸ்கிருதம் என்ற இந்த வார்த்தைக்கு சமை என்றால் என்ன அர்த்தம்? பக்குவப்படுத்துதல் என்று அர்த்தம். கிருத்தம் என்றால் நன்றாக செய்யப்பட்டது. சமஸ்கிருதம் என்றால் நன்றாக செய்யப்பட்டது என்று அர்த்தம். அப்போ எங்கே செய்தார்கள், எப்பொழுது செய்தார்கள், யார் செய்தார்கள், என்ன செய்தார்கள், எதற்காக செய்தார்கள் என்ற இந்த காரணத்தை எல்லாம் நோண்டி பார்த்தால் நமக்கு ஒரு காரணம் புலப்படுகிறது. அதுதான் தோமா வழி ஆதி இந்திய கிறிஸ்தவம், அல்லது தோமா வழி சான்றோர் சமயம், அல்லது தோமா வழி ஆதி சைவம். இது என்ன பெயர்கள் வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஆதி கிறிஸ்தவம் இந்தியாவில் இருந்த முதல் கிறிஸ்தவம். அதை நம்ம எந்த பெயர்கள் வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளலாம். அவர் சுவிசேஷத்தினுடைய மேன்மையை இந்தியர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்தியர்கள் அதன் விதமாக சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருந்தது. ஆனால் அப்பொழுது இருந்த மொழிகள், பல மொழிகள் இருந்தது, 7 பெரும் மொழிகள் இருந்தது. அப்பொழுது இந்த 7 பெரும் மொழிகள் எல்லாவற்றையும் இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு மொழிதான் சமஸ்கிருதம். தமிழும் சமஸ்கிருதத்தில் உண்டு, பிராகிருத சொல்லும் சமஸ்கிருதத்தில் உண்டு, பாலி மொழியினுடைய சொல்லும் உண்டு. அனைத்து மொழிகளுடைய ஒரு கலவையாக கிரேக்கம், எபிரேயம், இன்னும் அநேக மொழிகளுடைய கலவையாக தான் சமஸ்கிருதம் இருக்கிறது. அப்படி என்றால் சமஸ்கிருதம் இவர்கள் சொல்வது போல ரிக்வேதம் எழுதப்பட்ட காலத்திலேயே சமஸ்கிருதம் இருந்தது என்று சொல்கிறார்கள் இல்லையா? ரிக்வேதத்தினுடைய காலத்தையே இவர்கள் 5000 வருட பழமையான காலங்களாக மாற்றுகிறார்கள். அப்படி என்றால் அப்பொழுது அந்த வாழ்ந்தவர்களுடைய கல்வெட்டுகள் அந்த மொழிக்குரிய எந்த விதமான இடமும் இல்லை. அப்படி என்றால் அசோகர் காலத்திலே அதற்கான இது இல்லை. ஏன்னா அசோகர் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளிலும் அவர் கல்வெட்டுக்களை எழுதி வைத்திருக்கிறார். தன்னுடைய நாட்டில் உள்ள அத்தனை மக்களுக்கும் புரிய வேண்டும் என்று தன்னுடைய அரசு ஆணைகளை இது பண்ணியிருக்கார். அவருடைய பலி நிறைவேற்ற கோட்பாடு, பலி நிறுத்த கோட்பாட்டை அவர் என்ன பண்ணாரு, எல்லா கல்வெட்டுகளிலும் பதித்து, எல்லா மொழிகளிலும் பதித்து, எல்லாருக்கும் அவர் அந்த அவருடைய கட்டளையை கொண்டு போய் சேர்த்தார். அப்போ எல்லா நாட்டில் உள்ள அத்தனை மொழி பேசுகிறவர்களுக்கும் இந்த கட்டளை கொண்டு போய் சேர்த்தார் என்றால் அப்பொழுது இந்த நாட்டில் சமஸ்கிருதம் பேசுகிறவர்கள் இல்லையா? ஏன் அந்த மொழியில் அவர் அதை கொண்டு போய் சேர்க்கவில்லை? சின்ன சின்ன மொழி, பாலி என்ன அவ்வளவு பெரிய மொழியா? இல்லை, அதுல கூட போய் எழுதியிருக்காரு. பிராகிருதம் அவ்வளவு பெரிய மொழியா? இல்லை. அப்போ சின்ன சின்ன மொழிகள்ல கூட அவர் மொழிபெயர்க்கிறார் என்றால் சமஸ்கிருதத்தை ஏன் விட்டார்? சமஸ்கிருதத்தை ஏன் அவர் அங்கே எழுதாமல் விட்டார் என்றால் சமஸ்கிருதம் அப்பொழுது ஒரு மொழியே இல்லை, அப்பொழுது அந்த மொழி உருவாகவே இல்லை என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பாக, தோமையாரின் வருகைக்கு பின்பாகத்தான் அப்படி ஒரு மொழியை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இங்கிருந்து திராவிடர்களுக்கு உண்டானது. என்றால் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய நிலைமை அவர்களுக்கு இருந்ததனால் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு மொழி தேவைப்பட்டது. எல்லா மொழிகளிலும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆனால் இங்க இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் வேறு வேறு மொழி பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். கிரேக்க மொழியை பேசுகிறவர்களும் இருக்கிறார்கள், பல மொழிகளை பேசுகிறவர்களும். அப்பொழுது அவர்களுக்கு புரியும்படியாக ஒரு மொழியை உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு அது மிக எளிமையாக புரியும். அப்படியாக ஒரு பொது மொழியாக உருவாக்கப்பட்ட மொழிதான் சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் என்றாலே நன்றாக செய்யப்பட்டது என்று பொருள். சமை என்றாலே பக்குவப்படுத்துதல் என்று பொருள். அப்போ சமஸ்கிருதம் என்பது ஒரு பக்குவப்படுத்தப்பட்டு தேவையின் பொருட்டு உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. தமிழ் மொழி அப்படி உருவானதல்ல, அது இயற்கையின்பால் உருவான மொழி. ஆதி மனிதன் பேசிய முதல் மொழி அது தமிழ் மொழி. தமிழ் போல் அல்ல சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் என்பது சில நபர்களால் ஒன்று கூடி உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. பல தமிழ் சொற்களின் அடிச்சொற்களாக கொண்டு உருவாக்கப்பட்டது. சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சொற்களை எடுத்துவிட்டால் சமஸ்கிருதம் தனியாக வழங்கப்பட முடியாது. சமஸ்கிருதத்துக்கு அந்த அளவுக்கு உயிர் கிடையாது.
தமிழிலிருந்து அனைத்து மற்ற சொற்களையும் எடுத்துவிட்டாலும் தமிழ் உயிர் வாழும். ஆனால் அதுபோல வாழ தகுதியற்றது சமஸ்கிருதம் என்பதிலிருந்தே சமஸ்கிருதம் ஒரு கலப்பட மொழி, அது பல மொழிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு மொழி என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பல மொழிகள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கலப்பு மொழிதான் சமஸ்கிருதம். பிராகிருதம் போல உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. அனைத்து சொற்களும் இதில் இருக்கும். இதெல்லாம் மார்க்ஸ் முல்லர் போன்றவர்கள் எல்லாம் இந்த மொழியை படித்துவிட்டு என்ன சொன்னார்கள்? கிரேக்க வார்த்தைகள் இதில் இருக்கிறது, எபிரே வார்த்தைகள் இதில் இருக்கிறது, அதனால் இதுதான் ஆதி மொழியாக இருக்கும் என்று ஒரு கருத்தை தெரிவித்தார்கள். அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் சரியாக சமஸ்கிருதத்தை ஆராய்ச்சி செய்யவில்லை. சமஸ்கிருதத்தை ஆராய்ச்சி செய்திருந்தால் அவர்களால் இந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்க முடியாது. தமிழை அதோடு ஒப்பிட்டு அவர்கள் ஆராய்ச்சி செய்யவில்லை. அதனால் சமஸ்கிருதம் அவர்களுக்கு மேன்மையாக தெரிந்தது. சமஸ்கிருதத்தின் அர்த்தங்கள் அவர்களுக்கு தெரியவில்லை. சமஸ்கிருதத்தை அவர்கள் ரொம்ப முக்கியப்படுத்தினதுக்கு காரணம் மார்க்ஸ் முல்லர் போன்ற வெளிநாட்டு மிஷனரிகள் அதை முக்கியப்படுத்தினதுக்கான காரணம் என்ன? அவர்கள் ஆட்சி செய்த இடம் கல்கத்தா. அப்படி என்றால் அங்கு பேசக்கூடிய மொழிகள், அங்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய மொழிகளைத்தான் அவர்கள் எடுத்து பேசினார்கள். ஈஸியாக அவர்களை இந்தி பேசுகிறவர்கள் அல்லது பிராமணர்கள் ஈஸியாக அவங்கள தொடர்பு கொள்ள முடிஞ்சு. அதனால அந்த மொழியினுடைய மகிமை குறித்து அவர்கள் பேசினார்கள். ஆதி பிராமணர்கள் அவர்களுடைய சிந்தனையை இங்கே விதைத்து விட்டு போயிருக்கிறார்கள். காலக்கணக்குகளை வைத்து இதுதான் முதல் மொழி போல அவர்கள் கட்டிவிட்டு போயிருக்கிறார்கள். அதனால் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அநேக விஷயங்கள் தெரியாமலே போய்விட்டன. மார்க்ஸ் முல்லர் சொன்னார் என்பதற்காக சமஸ்கிருதம் உயர்ந்த மொழி என்று நாம் சொல்லிவிட முடியாது. என்றால் சமஸ்கிருதத்தில் அப்படிப்பட்ட மேன்மைகள் ஒன்றுமே இல்லை. தமிழை விட மேன்மைகள் அப்படி ஒன்றும் இல்லை. தமிழ் இயங்குவது போல சமஸ்கிருதத்தால் தனியாக இயங்க முடியாது. தமிழில் உள்ள சொற்கள் அது மட்டுமே போதும் அது இயங்குவதற்கு. வேறு சொல் அதற்கு தேவையில்லை. வேறு பிறமொழி சொல்லை கலவாமலேயே பேசக்கூடியது எழுதக்கூடிய அளவுக்கு தனித்துவம் வாய்ந்தது தமிழ். தமிழோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சமஸ்கிருதத்துக்கு ஒரு முதன்மொழி அந்தஸ்தை கொடுப்பதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு மொழிதான் சமஸ்கிருதம். ஏனென்றால் இயற்கையாக உருவான மொழியைத்தான் நாம் செம்மொழி என்று சொல்ல முடியும். அப்படி என்றால் பல மொழிகளை அழித்த ஒரு மொழி அல்லது பல மொழிகளால் உருவான ஒரு மொழி அது எப்படி செம்மொழியாக முடியும்? தமிழ் செம்மொழியாக அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது அல்லவா? அதுபோல எபிரேயம், கிரேக்கம் போன்ற மொழிகளுக்கெல்லாம் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. ஆனால் சமஸ்கிருதத்துக்கு அங்கீகாரம் கிடைத்தது உண்மையிலேயே அபத்தம். ஏனென்றால் சமஸ்கிருதம் அதற்கான தகுதிகள் அதுக்கு இல்லவே இல்லை. தமிழுக்கு போட்டி போடுவதற்கு சமஸ்கிருதத்துக்கு முடியவே முடியாது. சமஸ்கிருதத்தால் அதால் போட்டி போடவே முடியாது. மற்ற மொழிகளைச் சேர்ந்தவர்கள் கூட இப்போ தமிழ்தான் முதல் மொழி என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது சமஸ்கிருதம் பின்பு உருவாக்கப்பட்ட மொழியாதலால் அது மொழியினுடைய பட்டியலிலேயே சேராது. ஏனென்றால் மொழிகள் எல்லாமே இயற்கையாக உருமாறியவை, ஒளித்திருப்பு அடைந்தவை. சமஸ்கிருதம் அப்படிப்பட்டதல்ல, அது உருவாக்கப்பட்ட மொழி. அப்படி உருவாக்கப்பட்ட மொழி செம்மொழி பட்டியலில் சேர முடியாது. செம்மொழி பட்டியலில் சேர வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு தகுதி இருக்கிறது. அது இயற்கையாக உருவான மொழியாக இருக்க வேண்டும். அது இயற்கையாக வழங்கக்கூடிய மொழியாக இருக்க வேண்டும். தனித்து செயல்படக்கூடிய மொழியாக இருக்க வேண்டும். ஆனால் சமஸ்கிருதம் அப்படிப்பட்ட ஒரு தனித்து செயல்படக்கூடிய ஒரு மொழி அல்ல என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு இணைந்திருங்கள். மேலும் அநேக தகவல்களை பெறுவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோடு இருந்து எனக்கு ஆதரவு அளியுங்க. நன்றி, வணக்கம்.